இமயமலையில் ஒரு நாள். இன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் இமயமலையிலேயே தங்கிட்டோம். இங்கே நிறைய டென்ட் இருக்குது. அதில் ஒரு டென்ட்டு பிடிச்சி நம்ம நேற்றைய இரவு பொழுதை கழிச்சிட்டோம். நல்லா அருமையாக இருந்தது. ட்ரக்கிங் ஏறிட்டுருக்கோம். சரி, சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம். இங்கே ஒரு கடையில் இங்கே வந்து மேகி தான் இருக்குது, நமக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. வெளியில் மழையும் தூறல் போடுது. கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நடைய துவக்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த மலையை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது, பிரம்மாண்டமாக அப்படியே சூப்பராக இருக்குது. நீங்கள் கீழே பாருங்கள், இங்கே வந்து நிலச்சரிவு வந்திருக்கு போல். ஆமாம், பாதி காணும். மேலே பச்சை பச்சைன்னு இருக்குது, கீழே மண். இங்கே அடிக்கடி நிலச்சரிவு வரும்னு சொல்கிறாங்க மழை காலத்தில். ஆனால் பாருங்கள், ஆனால் ஒன்றுங்க, மலையேற்ற பாதையில் தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. இது மாதிரி அருவிகளில் ஒட்டி தான் வந்து பாதை அமைச்சிருக்காங்க. எங்கேயுமே தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது. தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணி. நம்ம பாட்டிலில் வந்து புதுசாக வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வர்ற தண்ணியை குடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன, இந்த தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அந்த அருவியிலேருந்து தண்ணி வருது, நல்லா அழகாக இருக்குது. குளிக்கலான்னு பார்த்தா குளிக்க முடியாது, ரொம்பவும் முடியாது. அதனால் ஃபேஸ் வாஷாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணுறேன். ஆனால் ரொம்ப தண்ணி வந்து சில்லுன்னு இருக்கு. பார்க்கலாம். எப்பா சாமி, பயங்கரமாக இருக்குது. பனிக்கட்டி எடுத்து கையில் போட்டு அடின்னு அடிக்கிற மாதிரி இருக்குதுங்க. அப்பா ஃப்ரீஸ் ஆகுது அப்படியே. அப்பா சாமி, இதில் வந்துட்டு குளியெல்லாம் போட முடியாது. ரொம்ப தண்ணி வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அதனால் இங்கே வந்து உடம்பு அப்படியே தொடச்சிக்க வேண்டியதுதான். இது நல்லா இருக்குது. இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா குளித்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா குளிக்க முடியல, இருந்தாலும் அந்த தண்ணியை வந்து தொடச்சி ஏதோ மேனேஜ் பண்ணி குளிச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நாம் போக வேண்டிய தூரம், அங்கே போகணும். நாம் போவோம், கிளம்பலாம். மகாதேவ், உங்களுக்கு ஒரு வியூவை காட்டுறோம் பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது. ஏறிக்கிட்டு இருக்கோங்க. நல்லா இருக்குது. வெதர் கண்டிஷனும் நல்லா அருமையாக இருக்குது. அங்கங்கே ஏதாவது சாப்பிட்டுட்டு ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் கோயிலுக்கு. அங்கே சீக்கிரமாக நாங்கள் போயிடுவோம். மகாதேவ். ஆக்சுவலாக அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அதில் தான் போகணும். குதிரை அதெல்லாம் அது வழியாக போகிறாங்க. ஆனால் இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது நடந்து போகிறவங்களுக்காக. இந்த ஷார்ட்கட் வழியாக போகலாம். ஏன்னா இங்கே இயற்கை காட்சி ரம்மியமாக இருக்குது பாருங்கள். ஒரு நதி ஒன்று ஓடுது, அப்புறம் பள்ளத்தாக்கு இருக்குது, அங்கே பனி சிகரம் அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள் ஹெலிகாப்டர். காலையில் 6 மணிலேருந்து ஹெலிகாப்டர் சர்வீஸ் ஆரம்பிச்சிடுறாங்கங்க. இங்கேயும் அங்கேயும் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே ஒன்று போகுதா, அங்கே ஒன்று வருது பாருங்கள். ரொம்ப வயசானவங்க, யாராவது நடக்க முடியாது, இதில் வர முடியாது அப்படிங்கிறவங்க ஹெலிகாப்டர் சர்வீஸை பயன்படுத்திக்கலாம். பாருங்க, வயசான ஐயா ஒருத்தர் எப்படி ஏறி வர. அங்கே பாருயா,
காட்டுக்குள்ளே போகிறோம். நிறையா பேர் ஏறி வராங்க பாருங்க. வாங்க வாங்க. இங்கே பாருங்கள், கீழே ஒரு அதல பாதாளம், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. நான் இதுக்கு மேலே பக்கத்தில் போய் எடுக்கல, சேஃப்டி முக்கியம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ், சேஃபான டிஸ்டன்ஸில் இருந்தே எடுத்து காட்டுறேன். இந்த இடம் பாருங்கள், நல்லாவே நிலச்சரிவு வந்திருக்கு தெரியுது. எப்போ வேணாலும் மழை காலத்தில் நிலச்சரிவு வரலாம் போல். ஆனால் அழகாக இருக்குது. ரொம்ப கடினமான மலையேற்றமாக இருக்குது. அங்கங்கே உட்காந்து ரொம்ப பொறுமையாக ஏறிட்டு இருக்கு. இங்கே உட்கார்ற மாதிரியே ஒரு பாறை இருக்குது. இந்த பாறையில் உட்காந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துருக்கோம். नेपाल वाली हाँ, दोनों 2 लोग है सिस्टर. ठीक है बाय. स्माइल करो. சிரி உன் பேர் என்ன? உன் பேர் அப்படின்னா என்ன தெரியுமா? மத்லப் யுவர் நேம். நாம் ஆஸ்பா. என்ன சாப்பிட்ற? பார்லேஜி. அங்கே போறியா இங்கே போறியா? दर्शन हो गया? वापस नहीं, घर यहीं है. உன்னோட घर அங்கே தான் இருக்காங்க. சரி டாட்டா. இருந்து ஒரு ரெட் கலர் ரூஃப் தெரியுதா? அங்கேருந்து கீழே இறங்கி திருப்பி இங்கே மேலே ஏறி வந்துட்டோம். செம்ம ட்ரெக்கிங். திடீர்னு ஒரே பனிமூட்டமாக இருக்குது. பனி சூழ்ந்துருச்சு அப்படியே. கோவில் பக்கத்தில் வந்துட்டோம் போலங்க. ஏதோ ஒரு ஆர்ச் இருக்கு. என்ன எழுதியிருக்கு? டே பைரவ், என்ன பைரவ் தூங்கிட்டு இருக்கிற? பாடுறா, எழுந்திரிச்சு ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணுற. என்னடா புலி மாதிரி பார்க்க சிங்கம் மாதிரி இருக்கீங்க. ऊपर से क्या लिखता है? क्या लिखते? मोक्ष द्वारा श्री केदारनाथ जी पधारने पर व्यापार संघ श्री केदारनाथ आपका हार्दिक स्वागत. மோக்ஷ துவார் கேதார்நாத் கோயிலுக்கு வாங்கங்கிற மாதிரி இது எழுதியிருக்குறங்க. நாம் இப்போ உள்ள நுழைய போகிறோம். கேதார் பகவான் கி ஜெய். மக்களே, கோவில் பக்கம் வந்துட்டோம் பாருங்க மக்களே. அப்பா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அப்பன் அருளால் இவ்வளோ பெரிய மலையை ஏறி இங்கே பார்க்க வச்சிட்டாரு. பனிப்படர்ந்த இமயமலை பிரதேசத்தில் குடிக்கொண்டிருக்கும் கேதார்நாத் பகவான், அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு. இன்றைய பொழுது நாங்கள் இங்கே தான் கழிக்க போகிறோம் இரவு நேரத்தை. இதுதான் இப்போது நாம் தங்க போகிற டென்ட். இமயமலையில் டென்ட்டு போட்டு தங்க போகிறோம். இங்கே என்ன இதுன்னா மந்தாகினி நதி. இதுதான் மந்தாகினி நதி. இமயமலை பனி சிகரம் இருக்குது பாருங்கள் உச்சியில். இப்போ எல்லாம் பனிமூட்டமாக இருக்குது. அந்த பனி சிகரத்தில் இருந்து பனிக்கட்டி உருகி மந்தாகினி நதியாக வருது. இங்கே தான் கேதார் பகவான் தரிசனம் கொடுக்குறாரு. இங்கே ஒரு சின்ன பள்ளத்தாக்கு, ஒன்றும் பெரிய டேஞ்சரஸான பள்ளத்தாக்கு கிடையாது, சின்ன பள்ளத்தாக்கு. இது பக்கத்துலேயே நமக்கு டென்ட்டு. சும்மா வியூ அள்ளுது. சுற்றியும் பாருங்கள், இந்த பக்கம் பச்சை பசேல்னு மலை, அந்த பக்கம் பனிமலை, இந்த பக்கம் அங்கே தான் காலபைரவர் கோயில் இருக்குது.
இங்கே ஒரு நகரமே இருக்கு பாருங்க. செமல்ல. காலையில் அடுத்த கிளிப்பிங்கை காட்டுறேன்.